வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்த்தாண்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ டே டைமில் சுற்றுறதுனால பெருசாக க்ரௌட் இருக்காது. பட் ஆனால் மார்த்தாண்டத்தை ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறேன். ஸோ ஷாப்பிங் பண்ணுற ஏரியாக்கள் நிறைய இருக்கும். நான் ஒன்று ஒன்றா ஃபுல்லாகவே காமிக்கிறேன். நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட். இதை காலச்சந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டே டைமில் இவ்வளோ பெருசாக, ஏன்னா எல்லாருமே வேலைக்கெல்லாம் போகிறனால ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுவும் வீக்கெண்டில் சான்ஸே இல்லை, பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்படியே நம்ம அந்த மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா அந்த பிரிட்ஜில் போய் ஏறிடும். ஸோ அந்த பிரிட்ஜு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடைகள் நிறையவே இருக்கும். இதில் வேறு புதுசாக வந்துட்டு இப்போ இந்த டிசம்பர் மந்த்து மார்க்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மார்க்கெட் வேறு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வேலைகள் முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் நீங்கள் பார்க்கலாம். இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அந்த பிரிட்ஜில் போய் ஏறிடலாம். அந்த பிரிட்ஜில் ஏறி லெஃப்ட்டில் போனால் ட்ரிவாண்ட்ரம் போயிடலாம். அப்படியே ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா நாகர்கோவில் போகலாம். ஸோ இதுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு தெரிகிறதா நம்ம மார்த்தாண்டத்தில் இருக்கிற மார்க்கெட், மார்த்தாண்டம் சந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு திறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குது. இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரொம்பவே ரெடி பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்போ அந்த பிரிட்ஜ் தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த பிரிட்ஜில் ஏறி மேலே ஏறணும் அப்படின்னா லெஃப்ட்டில் போனோன்னா ட்ரிவாண்ட்ரம் போயிடலாம், ரைட்டில் போனோன்னா நாகர்கோவில் போகலாம். நம்ம பிரிட்ஜுக்கு மேலே ஏறாமல் கீழே போகலாம். இந்த இடம் ஆக்சுவலாக மார்த்தாண்டத்தில் இதுவும் பஸ் ஸ்டாண்ட் தான். இங்கே தான் நிறைய பேர் ஏறி போவாங்க பஸ்ஸில். அப்படி நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி போனோம் அப்படின்னா கீழே போனால் நம்ம வெட்டுவண்ணின்னு சொல்லுவாங்க, குளுத்துறை, இதெல்லாம் போகிறதுக்கு கீழே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கான நிறைய கடைகள், நிறைய ஸ்டார், இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கான நிறைய கடைகள் திறந்து ஓப்பன் பண்ணி வெளியே நிறைய வச்சுருப்பாங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய கடைகள் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷூஸ் எல்லாம் வாங்குகிற கடை. ஷூஸு, பேகு, பிபிகே ஹாஸ்பிட்டல், இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க்லாம் இருக்கும், பேக்கரி. ஸோ நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்குகிற கடைகள் நிறையவே இருக்கும். மார்த்தாண்டத்துலேயே ஃபேமஸான ஒரு கடை இந்த பாபு ஸ்டோர்னு சொல்லுவாங்க. எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடை தான் அந்த பாபு ஸ்டோர். ஸோ இந்த மாதிரியான கடைகள் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு காலத்தில் இந்த இடத்துலலாம் நடந்து போனால் பயங்கர வெயில் அடிக்கும். இப்போ அந்த மேம்பாலம் போட்டதுனால கீழே நடந்து போயாச்சுன்னா ஏதோ கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிரியாஸ், இந்த மாதிரி நிறைய இந்த கிறிஸ்மஸ்க்கான ஸ்டார் வாங்குறது, அப்புறம் நிறைய இந்த கிறிஸ்மஸ் சாண்டா டாய்ஸு, அப்புறம் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வாங்குறதுக்கான கடைகளுமே நிறைய பார்க்கலாம். கிறிஸ்டல் கலண்டர் அந்த கடை வேறு அங்கே இருக்கும். அந்த ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, பழைய காலத்துலேயே இருக்கிற அந்த ப்ரெஸ். அது கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு தனியான கலண்டர் போடுவாங்க, கிறிஸ்டல் கலண்டர். அப்படியே நம்ம போயிட்டுருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஸா ஹோம்னு சொல்கிற ஒரு கடை இருக்கும், ரெஸ்டாரண்ட். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல்,
இந்த சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். இப்போ அது எப்படின்னு தெரியல. இப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வெட்டுமணி வரும். ஸோ வெட்டுமணி தாண்டிட்டோம் அப்படின்னா குளுத்தரை வரும். பட் நம்ம வெட்டுமணி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நம்ம யூட்டர்ன் போட்டு திருப்பி அந்த பக்கத்தில் இருக்கிற நான் கடைகள் காமிக்கிறேன். ஸோ மார்த்தாண்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர 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 கடைகளோட இது கம்மியாகிட்டே தான் இருக்கும். இந்த ஷாப்பிங் பண்ணுற கடைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வெட்டுவண்டிலேருந்து நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி போனோம் அப்படின்னா தேங்காய்பட்டினம் போயிடலாம். தேங்காய்பட்டினம், புதுக்கடை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கான வழிகள் அங்கே தான் இருக்குது ரோடு. இந்த ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வெட்டுவணி ஜங்ஷன் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம். இதில் இருக்கிறது தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது வெட்டுவணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னோடய சின்ன வயசில் வந்துட்டு நான் வந்துட்டு இது ஸ்போர்ட்ஸுக்காக நாங்கள் காம்படிஷன் போகிறப்ப அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கோம். கொடைக்குள் மலை அந்த மாதிரி ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக ஈவினிங் போய் தான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஈவினிங் போனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ பகலில் போனால் பிரைட்டாக இருக்குமேன்னு சொல்லி தான் பகலில் போனேன். நைட்லேனா உங்களுக்கு கடைகள் நிறையவே காமிக்கலாம். இப்போ இந்த கிறிஸ்மஸ் வரதுனால இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் போடுவாங்க. இப்போ மார்த்தாண்டம் சர்ச்சுனாலும் சரி, பல சர்ச்சுகளில் அவங்க டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம போயிட்டு அந்த மார்த்தாண்டம் சர்ச்சையும் பார்க்கலாம். அங்கே டெக்கரேட் பண்ணுறாங்களா, எப்படி எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எல்லாமே டிசம்பர் 23 அந்த டைமில் எல்லாமே லைட்லாம் ஆன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா உனக்கு லெஃப்ட் சைட்லலாம் நிறைய கடைகள் வர ஆரம்பிக்கும். இந்த ஐசக் ஹாஸ்பிட்டல் போனுக்கு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கான நிறைய கடைகள் அங்கே இருக்கும். 2-3 கடைகள் பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கலாம். மெட் ப்ளஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் விற்கிற ஒரு கடையுமே அந்த இடத்துல இருக்குது. இப்படி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு எல்எம்எஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் மார்த்தாண்டம் கிறிஸ்டியன் காலேஜ், அப்புறம் அந்த சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. எம்ஆர்எஃபோட ஷோரூம் இருக்குதுல்ல. ஸோ அவர் எப்படி நம்ம எல்லாமே ஸ்கூலை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மோட்டர், பம்ப்ஸு, இந்த ப்ளம்பிங் பண்ணுறதுக்கான வீட்டு தேவையான பொருட்கள் நிறைய வாங்குற கடைகள் இருக்கும். ஹார்ட்வேர் கடைகள் நிறைய இருக்கும். அப்புறம் எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குகிற கடைகள் நல்லா இருக்கும். இது அந்த காலேஜு. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வாங்குற கடைகள் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க கடைகள் இருக்கும். அப்படியே வந்தோம் அப்படின்னா மார்த்தாண்டம் சர்ச்சு வந்துட்டு, சிஎஸ்ஐ சர்ச்சு. உள்ளெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக மரத்துல எல்லாம் ஃபுல்லாகவே அந்த லைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டவருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நூலாக தொங்குதில் இதெல்லாமே லைட்ஸ் தான். எல்லாமே கிறிஸ்மஸ்க்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக எக்கச்சக்கமான லைட் போட்டிருக்காங்க. போன வாட்டியை விட இந்த வாட்டி ஜாஸ்தி போட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அவ்வளோ லைட்ஸை ஒவ்வொரு மரத்துலையுமே தொங்க விட்ருக்காங்க. அப்படியே ஃபுல்லாகவே நான் மார்த்தாண்ட சர்ச்சையுமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே இறங்கிட்டேன். இன்னுமே அது 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஹரிபரியாக அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க.
இப்போ நம்ம இந்த நாகர்கோவில் போகிற வழியில் இருக்கிற கடைகள் பார்க்கலாம். இதான் அந்த ஃப்ரண்ட் வியூ, சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூவு. வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அந்த நாகர்கோவில் போகிற வழியில் இருக்கிற கடைகள் பார்க்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நல்ல பெருமாள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு ரெடிமேட் ஷாப் இருக்கும், டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் ஸ்டார் வாங்குறது கடைகள், அப்புறம் பேக் வாங்குற கடைகள். அப்படியே நம்ம மார்த்தாண்டத்தோட இந்த ஜங்ஷனுக்கே வந்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா கிறிஸ்துராஜா ஸ்கூலு, குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுக்கெல்லாம் போயிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா அந்த நாகர்கோவில் ரோடு கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல லெஃப்ட் சைட்லேயே கண்டினியூஸாக உங்களுக்கு கடைகளாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சேட்டு கடைகள் உள்ளே நிறைய இருக்கும். பல கலெக்ஷனான உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக 4-5 கடைகள் நிறையவே இருக்கும் உள்ள. இந்த இடத்துலையுமே நிறைய கடைகள் வரிசையாக இருக்கும். மார்த்தாண்டத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை சதாசிவன் பிள்ளை, அப்புறம் பக்கத்தில் விஜயலட்சுமி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியான ட்ரெஸ் கிடைக்கும். இங்கேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கிறனால கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் அவங்களோட பார்க்கிங் ஏரியா, சதாசிவன் பிள்ளை. இப்படியே போயிட்டு நம்ம லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா குலசேகரம் போயிடும். நம்ம இப்போ அப்படியே அங்கே போயிட்டு யூட்டர்ன் போட்டு திருப்பியும் நம்ம மார்த்தாண்டத்துக்கே வந்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம தாண்டி போனாலுமே நிறைய கடைகள் இருக்கும். பட் ஆனால் நான் ஃபுல்லாகவே மார்த்தாண்டத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஐடியானால் இந்த இடத்த மட்டும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முபாரக் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அப்புறம் வரிசையாக நிறைய அந்த ஃபுட்வேர் செருப்புகள் கடைகள் நிறையவே இருக்கும். எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். பாத்திரங்கள், ஸ்டீல் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கான கடைகள், அப்புறம் பேக் வாங்குற கடைகள், சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய வரிசையாக இருக்கும். एक है நம்மால் ஸ்டோர், அப்பாவு நாடார். இது பழைய காலத்தில் இருந்து இருக்கிற ஒரு டெக்ஸ்டைல் ஷாப். இது புது கலெக்ஷன்லாம் இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் அந்த காலத்தில் ஃபேமஸான ஒரு துணி கடை அது. இப்போ நம்ம அப்படியே லெஃப்டில் கட் பண்ணி நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் வாடகைக்கு வாங்கணுன்னா இங்கே நின்றுட்டுருக்கோம். காரு, பஸ்ஸு, மினி பஸ், இந்த மாதிரி எல்லாமே. எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்த்தாண்டம் மார்க்கெட் பார்க்கலாம். அந்த மார்த்தாண்டம் மார்க்கெட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. நான் அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். அது டிசம்பர் நெருங்குற டைமில் தான் அந்த திமுக முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சர் யாரோ ஒருத்தங்க தான் அதை திறக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி நம்ம அந்த மார்க்கெட் நெருங்கிட்டோம். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது அந்த மார்க்கெட். ஸோ ஃபுல்லாகவே கட்டி முடிச்சு ரெடியாக நிற்கிற அந்த மார்க்கெட் இது தான். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ரொம்ப லென்த்தான ஒரு பெரிய ஒரு பில்டிங் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. ஸோ வேறு லெவலில் கட்டி விட்ருக்காங்க. ஸோ அப்படியே அந்த மார்க்கெட் நம்ம தாண்ட போகிறோம். இதுக்கு மேலே லெஃப்ட்டில் ஏறி போனோம் அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கத்தில் இப்போ இருக்கிற அந்த காய்கறி மார்க்கெட் இருக்குது. இந்த இடம்லாம் ஈவினிங் போனால் பயங்கர க்ரௌடாக இருக்கும். பகலில் பயங்கர வெயில், அதனால் யாரும் பெருசாக இங்கே நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சாட்டர்டே சண்டேலாம் இந்த இடத்துல சான்ஸே இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அப்படியே நம்ம மார்க்கெட் தாண்டி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கே நெருங்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி நான் நிறைய அப்டேட்ஸ் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மார்த்தான வீடியோ போட்டு. ஸோ சும்மா ஒரு வீடியோ போடுமேன்னு போட்டேன். ஸோ பார்த்தவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு இது பெருசாக புதுசாக இருக்காது. தெரியாதவங்களுக்கு இது பார்க்குறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.